ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பாப்பாவுக்கு வந்து டான்ஸில் ரொம்பவே ஆர்வம். இப்போ எக்ஸாம்ஸ் முடிச்சுட்டு 18 டேஸ் லீவ் இருந்ததா, ரெகுலராக வந்து டிவியில் இல்லைனா மொபைலில் யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ப்ரோக்ராம் இப்போ விஜய் டிவியில் ஓடுதுல, ஜோடி ஆர் யூ ரெடி சீசன் 3. ஸோ அது வந்து பார்த்துட்ருப்பாங்க. அதுலேருந்து நிறைய சாங்ஸ்லாம் வந்து சூஸ் பண்ணி அவங்க ஸ்டெப்ஸ்லாம் எப்படி போடுறாங்க, எக்ஸ்ப்ரெஷன் எப்படி கொடுக்குறாங்க, அதெல்லாம் வந்து பார்த்துட்டு கற்றுக்கிறது. எனி டைம் ஏதாவது ஒரு டான்ஸ் டியூட்டோரியல் பார்க்குறது தான். நம்மக்கிட்ட வந்து இது நல்லா இருக்கா, அது நல்லா இருக்கான்னு ஆடி காட்டுறது. வீடியோஸ் எடுத்து யூடியூப்பில், இன்ஸ்டாலெலாம் அவள் தான் வந்து ஷேர் பண்ண சொல்கிறா. சாங்ஸ்லாம் சிலதெல்லாம் அவளே சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதோட ஸ்டெப்ஸ் கற்றுக்கிட்டு ஆடுறது அப்படிலாம் வந்து ட்ரை பண்ணுறாங்க. கமெண்ட்ஸில் நீங்கள் என்ன வந்து சஜஷன்லாம் சொல்கிறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவளுக்கு ரொம்பவே ஆர்வம். டெய்லியும் வந்து வீடியோஸில் கமெண்ட்ஸ் வருதா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பா, எத்தனை பேர் லைக் பண்ணாங்க அப்படின்னு. அதனால் உங்கள் சப்போர்ட் வந்து கண்டிப்பாக அவளுக்கு வேணும். யூடியூப்பில் இல்லைனா இன்ஸ்டாவில் நம்ம சேனல் ஐடியில் வந்து பாருங்கள், என் உலகம் என் வீடு சேனல் ஐடியில் வந்து நான் டான்ஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். உங்களோட சஜஷன்ஸ் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டான்ஸ்க்கு வந்து ஒரு மெயினான விஷயம் நம்மளை வந்து நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்றதுமே அதில் இருக்குது. ட்ரெஸ்ஸிங்குமே நிறைய ஸ்டைலிங்காக மாற்றணும், அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி போடணும் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறேன். ஆனால் நம்மளுக்கு பட்ஜெட் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால வீட்டில் இருக்கிற அவளோட ட்ரெஸ்ஸஸ் வச்சு அந்த பாட்டுக்கே எப்படி சூட் ஆகுன்ற மாதிரி பார்த்து நாங்களாம் ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணி போட்டு ஆடுறோம். ஃப்யூச்சரில் வந்து ட்ரெஸ்ஸிங்க்குமே நான் நிறையா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். இப்போதைக்கு மேக்கப் வந்து ரெகுலராக ஒரு ரொட்டீனாக வந்து டான்ஸ் ஆடுற டைமில் மட்டும் போட்டு விடுறேன். ஃபுல் டே வந்து அந்த மேக்கப்லேயே இருக்க மாட்டாங்க. டான்ஸ்க்கு ஆடுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி எல்லாம் ப்ராக்டிஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேக்கப் போடுவோம். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெட் வைப்ஸ் வச்சு ஃபுல்லாக ஃபேஸை தொடச்சிட்டு அப்படியே மேக்கப் வந்து போட்டு விடுவேன். அதே மாதிரி டான்ஸ் ஆடி முடித்ததுமே வந்து அகெயின் வைப்ஸ் வச்சு கிளியர் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ண சொல்லிவிடுவேன். காலையிலே குளிச்சுட்டாங்கன்னா தான் அந்த வைப்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஈவினிங் டைமில் வந்து அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வராங்கன்னா வைப்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல. இன்றைக்கி வந்து மார்ஸ் பிராண்டோட வெட் வைப்ஸ் தான் நான் எடுத்திருந்தேன். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அமேசானில் தான் வாங்குறது. நான் எவ்ரி மந்த் அமேசானில் ஏதாவது ஒரு சேல் போடுவாங்க. பியூட்டி ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து மினிமம் 40 to 80% வரைக்குமே ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. ப்ரைஸஸில் ரெகுலராகவே வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும். அதனால் நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்க ப்ராடக்ட்ஸில் ஏதாவது நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு கார்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ரெகுலராக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கார்ட்டில் வந்து உங்களுக்கு எவ்வளோ ப்ரைஸ் ட்ராப் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது எல்லாமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணுவாங்க. அதை செக் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து பியூட்டி ப்ராடக்ட்ஸ்னால் மார்ஸ் பிராண்ட்லேருந்து வாங்கி ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நல்லாயிருக்கு அப்படின்றதுனால. வைப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 வைப்ஸ் இருக்கிறது வந்து 39 ருபீஸ்க்கு கிடைக்குது. சின்ன பேக்காக வருது அப்படின்றனால நம்மளுக்கு ட்ராவல் ஃப்ரெண்ட்லி, ரெகுலராக நம்ம ஹேண்ட்பேக்கில் வந்து போட்டு வச்சுக்கலான்றதுனால அடிக்கடி நான் வந்து இது வாங்கி ஸ்டாக் வந்து ஹேண்ட்பேக்கில் போட்டே இருக்கேன். எங்கேயாவது வெளியில் போகிற டைமில் டான்ஸ்க்காக நாங்கள் கிளம்பி போகிறோம் அப்படின்னா லிப்ஸ்டிக்லாம் நம்ம போட்டு போகிறோம்ல, மேக்கப் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதுனால ரெகுலராக இது வந்து நான் வாங்கிட்டுருக்கேன். மார்ஸ் பிராண்டோட நெயில் பாலிஷ் வந்து வாங்கியிருந்தேன். 3 பீஸ் செட்டு 6 ml இருக்கும். இது வந்து 199 ருபீஸ்க்கு நான் வந்து வாங்கியிருந்தேன் 3 பீஸு. இதில் நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் இருந்தது. நான் வந்து பிங்க்கு, கோல்டு, அப்புறம் டிரான்ஸ்பரண்ட்டாக நிறைய கிளிட்டர்ஸோட மேலே ஒரு டாப் கோட் கொடுத்துக்கிற மாதிரி அதோட செட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் பிங்க் ஷேட் வந்து கிளிட்டரி ஷேட் வந்து ஒரு கோட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேக்கப்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து நாங்கள் அகெயின் அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக சில்வர் கலரில் வர அந்த லேயர் வந்து டாப் கோட் வந்து கொடுத்தோம். சூப்பராக சிக்குன்னு இருந்தது. பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரெகுலராக வந்து வீட்டிலேருந்து டான்ஸ் ஆடி போட்டுட்டு இருந்ததுனால ஒரு சிம்பிளான மேக்கப் லுக் வந்து க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தோம். இதுக்கு வந்து ஃபேஸஸ் கனடாவோட காம்பேக்ட் பவுடர் வந்து பாப்பாவுக்கு நல்லா செட் ஆனது அப்படின்றதுனால நான் அதே அகெயின் வந்து வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி ஒரு இது ஃபுல்லாக நாங்கள் காலி பண்ணிட்டோம். இடையில மார்ஸோட 2-in-1 காம்பேக்ட் பவுடர் வாங்கியிருந்தேன். ஆனால் அதோட ஷேட் வந்து நான் மாற்றி எடுத்துகிட்டு போது அது எனக்கு செட் ஆனிச்சு. பாப்பாவுக்கு வந்து அந்த கலர் வந்து சரியாக செட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. இதில் வந்து டாஃபி 05 கலர் ஷேட் வந்து நான் பாப்பாவுக்காக எடுத்திருந்தேன். நல்லா அவளுக்கு சூட் ஆனிச்சு. 9 grams இருந்தது. 157 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருக்கேன். ஐஷேடோ பேலட்டும் வந்து ஃபேஸஸ் கனடாவோடது வந்து பாப்பாவுக்கு சூட் ஆகுது. அதில் வந்து 6 கலர்ஸ் இருக்கிறத எடுத்துட்டோம். மோஸ்ட்லி அவள் மேட்டில் வர பிங்க் கலர் தான் வந்து லைக் பண்ணுறா. கிளிட்டரியாகவும் பிங்க் ஷேட் இருக்குது. ஆனால் அது வந்து அவளுக்கு சூட் ஆகலைன்னு சொல்லிட்டு எப்போவுமே மோஸ்ட்லி மேட் பிங்க் ஷேட் அதுதான் வந்து எடுத்து அப்ளை பண்ண சொல்கிறது. காம்பேக்ட் பவுடரோடய வர ஸ்பாஞ்ச் வச்சு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்மச் பண்ணி விடுறதுக்கு வந்து ப்ரஷ் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கு மார்ஸ் பிராண்டோட ப்ரஷ் வந்து இப்போ நான் புதுசாக வாங்கியிருக்கேன். இது வந்து 3-in-1 பர்பஸ்க்காக இருக்கிற மாதிரி இருந்ததுனால ப்ரைஸ் கொஞ்சம் கூட தான், 459. பட் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்தது. அல்ட்ரா சாஃப்ட் பிரிசில்ஸோடு வருது. அடுத்தது வந்து ஐலைனருக்குமே மார்ஸ் பிராண்டோட இங்க் பிளாக் லிக்விட் பென் ஐலைனர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஆல்ரெடி ஒன்று வந்து வாங்கி ஃபுல்லாக யூஸ் பண்ணி காலி ஆகிட்டு, ட்ரை ஆகிட்டு. ஸோ இப்போ அகைன் ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். இந்த டைம் வந்து இப்போ 242 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன். ப்ரைஸஸில் வேரியேஷன்ஸ் இருக்குது, இன்னுமே ட்ராப் ஆகலாம். ஸோ செக் பண்ணி வாங்கிக்கோங்க.
ஃபைனலாக லுக் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மார்ஸ் பிராண்டோட லிப்ஸ்டிக் வந்து எடுத்திருந்தேன். இதில் நிறைய கலர் ஷேட்ஸ் இருந்தது. நிறைய கலர் ஷேட்ஸ் இருந்ததுனால எது சூஸ் பண்ணுறதுனே தெரில. நல்லா டார்க் ரெட்டு அந்த மாதிரி தானே டான்ஸ்க்கெலாம் வந்து குழந்தைங்களாம் போட்டுட்டு வருவாங்க. இவ்வளோ அந்த மாதிரி ரெட் கலர் வேணும்னு கேட்பா. ரொம்ப டார்க்காக இருந்தாலும் அடிக்கும்ட்டு நான் கொஞ்சம் பிங்க் ஷேட் கலந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி தேடிட்டு இருந்தேன். நிறைய கலர் ஷேட்ஸ் இருந்தது. இது வந்து எனக்கு ஓகே செட் ஆகும்னு தோணுச்சு. டெஸ்னி கலர் ஷேட் நம்பர் வந்து 13 போட்டிருப்பாங்க. ஸோ அதுதான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். அவளுக்கு வந்து ஓகே எனக்கு இந்த டைம் வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. இன்னும் நல்லா நான் ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் உங்களுக்கு நான் ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். மெயினாக வந்து ஸ்மச் ப்ரூஃப் அண்ட் வாட்டர் ப்ரூஃபாக இருக்கணும். அதுதான் வந்து நான் அந்த மாதிரி இருக்கிறது வந்து லாங் ஸ்டேவாகவும் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்தேன். இந்த லிப்ஸ்டிக் வந்து இது வரைக்கும் நான் வாங்கினதுலேயே எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. ரொம்ப நேரம் வந்து லாங் ஸ்டேவும் கொடுத்தது. ஸ்மச் ப்ரூஃப் எங்கேயுமே இழுப்பலை. ஏன்னா தண்ணியெலாம் இடையில எடுத்து குடித்தாங்க. அந்த சில நேரம் தண்ணியெலாம் குடிக்கிறப்ப வாட்டர் பாட்டிலில் டம்ளர்லாம் அந்த லிப்ஸ்டிக் வந்து ஒட்டும். அந்த மாதிரிலாம் இந்த வாட்டி எதுவுமே ஆகலை. ஸோ வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்குது. ஸோ எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. நீங்களும் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நான் 2.6 கிராம்ஸ் வந்து 254 ருபீஸ்க்கு இருக்குது. எக்ஸ்ட்ரா கூப்பன்ஸும் இதில் அப்ளை பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ரைம் டிஸ்கவுண்ட்லாம் இருக்குது 3%, 5%. ஸோ அதெல்லாம் செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே ப்ரைஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும். ஃபைனலாக சிம்பிளாக ஒரு ஹேர் ஸ்டைல். இந்த சைடில் கொஞ்சம் முடி எடுத்து பின்னி போட்டுட்டு ஒரு சைடு வந்து ட்விஸ்ட் பண்ணி கிளிப்ஸ் வந்து பண்ணிவிட்டு சென்டராக ஒரு போனி டெயில் வந்து போட்டு விட்டாச்சு. அவ்வளோதான். இந்த ஹேர் ஸ்டைல் வந்து அவளுக்கு இப்போ ரெகுலராக இதுதான் மோஸ்ட்லி இருக்குது. இதுதான் அவள் லைக் பண்ணுறான். இதே ரிப்பீட்டடாக டெய்லியும் போட சொல்கிறேன். ஏன்னா நிறைய ஹேர் ஸ்டைல்லாம் நாங்கள் ட்ரை பண்ணோம். ஓப்பனாக விட்டுட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் சிக்காயிடுது அப்படின்றதுனால இப்போலாம் போனி வந்து போட சொல்லிடுறா. ஏன்னா சம்மருக்கு ரொம்ப வேர்க்கவும் செய்யுதுல, அதனால் போனி டெயில் நல்லா தூக்கி போட சொல்லிடுறா. ஆனால் ரொம்ப ப்ளைனாக போடாமல் இந்த மாதிரி ஒரு சைடு பின்னியும் ஒரு சைடு ட்விஸ்ட் பண்ணி போகிறது அவளுக்கு பிடிச்சிருக்குன்றனால இதை ரிப்பீட்டடாக ரெகுலராக இதேடா டெய்லி நான் மோஸ்ட்லி நீங்கள் நிறைய டான்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் ஸ்டைல் தான் வந்து பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இது அவளோட மோஸ்ட் ஃபேவரெட். அதனால் அவளுக்கு பிடிக்குன்ட்டு அதே ஹேர் ஸ்டைல் தான் இன்றைக்கும் வந்து போட்டு விட்டுருக்கேன். ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர் ரொம்ப ட்ரையாக இருந்ததுனால லாரியல் பாரிஸோட ஹேர் சீரம் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். அதனால தான் இவ்வளோ நேரம் அமைதியாக உட்காந்துருந்தாங்க மேக்கப் ஹேர் ஸ்டைல் பண்ணுற வரைக்கும். இல்லைன்னா முடியல கையை வச்சாவே ஒரே கற்றுறது. ஃபைனலாக வந்து பெல்லா விட்டாவோட பாடி ஸ்ப்ரே வந்து அடிச்சுக்கிட்டாச்சு. இப்போ நம்ம நெயில் பாலிஷ் வந்து போட்டிருந்தோம்ல, ஸோ நான் அதை ரிமூவ் பண்ணி காட்டுறேன். ஏன்னா பாப்பாவுக்கு வந்து இப்போ ஸ்கூல்லலாம் வந்து நெயில் பாலிஷ் போட்டு போக முடியாது. அதனால் அடிக்கடி போடுவா ஆசைக்கு, அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணுவாங்க. அதனால அதுக்காக வந்து நெயில் பாலிஷ் ரிமூவர் ஷீட்ஸ் வந்து வைப்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். 40 ஷீட்ஸ் இருக்கிற மாதிரி 72 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன். இதுவும் மார்ஸ் பிராண்ட்லேருந்து எடுத்திருந்தேன். குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். லைட்டாக வந்து வைப் பண்ணாவே ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகி வந்துடும். பாப்பாவுக்கு வந்து அதுக்கு மேலே அந்த கிளிட்டரி ஷேடில் இருக்க டிரான்ஸ்பரண்ட் கோட்டிங் வந்து நெயில் பாலிஷில் கொடுக்க சொன்னதுனால நான் அதுவும் வந்து போட்டு விட்டேன். போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லிவிடுங்க எப்படி இருக்குன்னு. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க கார்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு எப்போ ப்ரைஸ் ட்ராப் ஆகுதுன்றதை செக் பண்ணி வாங்கிக்கோங்க.